ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி கேசர் லெஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் போல் தண்ணி சேர்க்காமல் பாலை நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஆறின பாலை நம்ம உர ஊற்ற போகிறோம். நான் ஒரு சின்ன மண் பானையில் இன்றைக்கி நான் மோர் உர ஊற்ற போகிறேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் உரமோர் சேர்த்து இதை நான் மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் போல் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். ஆஃப்டர் 6 ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கெட்டியான தயிர் ரெடி ஆகிடும். இதை நான் ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் போல் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 கப் போல் நான் பால் வெதுவெதுப்பான பாலில் 1/4 டேபிள் ஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் போல் வச்சிங்க அப்படின்னா கலர் இந்த மாதிரி நல்லா மாறி வந்துடும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சில்னஸ்க்காக கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் சம்மர் ரெசிபியாக ஆல்ரெடி இளநீர் பாயசம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக நான் பால் ஆடை சேர்த்துக்கிறேன், அதாவது மலாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கார்னிஷ் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக 2 குங்குமப்பூ சேர்த்து இதை நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான கேசர் லெஸி தயாராகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். until then டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.